ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் 3000 மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரியில் படிக்கும் இளநிலை மற்றும் முதுநிலை மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 200 முதுநிலை மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கவில்லை. லேப்டாப் கிடைக்காத மாணவிகள் கல்லூரி முன் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லேப்டாப் கேட்டு கல்லூரி மாணவிகள் 2 நாட்களாக தொடர்ந்து போராடி வருவதால் கல்லூரி முன் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அங்கு வந்தனர். அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் கௌதமன் தலைமையிலான போலீசார் கல்லூரி மாணவிகளுடன் பேச வந்த தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய நிர்வாகிகள் ஐயனார், பிரேம், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 5 பேரை தடுத்து நிறுத்தி போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர். அப்போது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு தாவேக நிர்வாகிகளை வத்தலக்குண்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அமைதியாக நடக்கும் போராட்டத்திற்கு இடையே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என எச்சரித்து அவர்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனிடையே மாணவிகள் கல்லூரி முன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும் வரை போராட்டம் நடத்துவோம் என்றனர். எங்களுக்கும் ஓட்டு இருக்கு, நாங்க யார் என்று காட்டுவோம் என்றும் ஆவேசமாக கூறினர். ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் படிச்சுட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு முன்னாடி இப்போ செட்டுக்கு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு பின்னாடி இப்போ செட்டுக்கும் கொடுத்துட்டாங்க சார். நாங்கள் மட்டும் விட்டு எங்களுக்கு அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் சார். அது நாங்கள் பண்ணோன்னே அதனால எங்களுக்கு லேப்டாப் பண்ணலாம் சார். இத்தனை 200 மாணவர்கள் நிர்வாகம் என்ன சொல்றாங்க? இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். கூப்பிட்டு வச்சு பேசிட்டு தான் சார். 2 நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனு அனுப்பிச்சு விட்டுருக்கோம் சார். அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க சார். உங்களுக்கு லேப்டாப் தராட்டினா நீங்க அடுத்த கட்டம் பண்ணி இது தொடர்ந்து நடந்துட்டே தான் சார். கொடுத்துட முடியும். ப்ராஜெக்ட் பண்றவங்க கண்டிப்பா வேணும் சார். எங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கு சார். இதே லேப்டாப் இதே கொடுக்காம இருந்தாங்கன்னா நாங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் சார். எந்த இதுக்குமே தேர்தல் யாருமே ஓட்டு போட வேணாம்னு சொல்லியிருக்கோம்.